ஒவ்வொரு சமூகத்தாரிடத்திலும் அல்லாஹ்வையே நீங்கள் வணங்குங்கள், ஷைத்தான்களை விட்டும் நீங்கள் விலகிச் செல்லுங்கள் என்று போதிக்குமாறு நம் தூதர்களை அனுப்பி வைத்தோம். எனவே அந்த சமூகத்தவர்களில் அல்லாஹ் நேர் வழி காட்டியோரும் இருக்கிறார்கள், வழிகேடை விதிக்கப் பெற்றோரும் அவர்களில் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் பூமியில் சுற்றுப்பயணம் செய்து பொய்யர்களின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை கவனியுங்கள். நபியே, அவர்கள் நேர்வழி பெற்றிட வேண்டும் என்று நீர் பேராவல் கொண்ட போதிலும் அல்லாஹ் யாரை வழி தவற வைத்தானோ அத்தகையோரை நேர்வழியில் சேர்க்க மாட்டான். இன்னும் அவர்களுக்கு உதவி செய்வோரும் எவரும் இல்லை. இறந்தவர்களை அல்லாஹ் உயிர்ப்பித்து எழுப்ப மாட்டான் என்று அவர்கள் அல்லாஹுவின் மீது பிரமாணமாக சத்தியம் செய்கிறார்கள். அப்படி அல்ல. உயிர் கொடுத்து எழுப்புவதான அல்லாஹுவின் வார்த்தைப்பாடு அவனுடைய பொறுப்பாக இருக்கும். எனினும் மக்களில் பெரும்பாலோர் இதை அறிந்து கொள்ளுவதில்லை. இவ்வுலகில் அவர்கள் எவ்விஷயத்தில் பிணங்கி தர்க்கித்துக் கொண்டிருந்தார்களோ அதை அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவும், காபிர்கள்தாம் பொய்யர்களாக இருந்தார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்காகவும் அல்லாஹ் அவர்களை மறுமையில் உயிர்ப்பிப்பான். ஏனெனில் நாம் ஏதேனும் ஒரு பொருளை உண்டு பண்ண நாடினால் நாம் அதற்காக கூறுவது உண்டாகுக என்பதுதான், உடனே உண்டாகிவிடும். கொடுமைப்படுத்தப்பட்ட பின்னர் எவர்கள் அல்லாஹுவுக்காக நாடு துறந்து ஹிஜ்ரத் சென்றார்களோ அவர்களுக்கு நாம் நிச்சயமாக அழகான தங்குமிடத்தை இவ்வுலகத்தில் கொடுப்போம். இன்னும் அவர்கள் அறிந்து கொண்டார்களேயானால் மறுமையில் உள்ள நற்கூலி இதைவிட மிகவும் பெரிது. இவர்கள்தாம் துன்பங்களை பொறுமையுடன் சகித்துக் கொண்டு தம் இறைவன் மீது முற்றிலும் சார்ந்து முழு நம்பிக்கை வைப்பவர்கள். நபியே, இன்னும் உமக்கு முன்னர் வஹீ கொடுத்து நாம் அவர்களிடம் அனுப்பி வைத்த தூதர்கள் எல்லாரும் ஆடவரே தவிர வேறல்லர். ஆகவே அவர்களை நோக்கி, நீங்கள் இதனை அறிந்து கொள்ளாமல் இருந்தால் முந்திய வேத ஞானம் பெற்றோரிடம் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறுவீராக. தெளிவான அத்தாட்சிகளையும் வேதங்களையும் அத்தூதர்களுக்கும் கொடுத்து அனுப்பினோ. நபியே, அவ்வாறே இந்த வேதத்தையும் உம்பால் அருளினோ. மனிதர்களுக்காக உம்பால் அருளப்பட்ட இவ்வேதத்தை அவர்கள் சிந்திக்கும் பொருட்டு தெளிவாக அவர்களுக்கு நீர் விளக்குவீராக. தீமையான சூழ்ச்சிகளை செய்யும் அவர்களை பூமி விழுங்கும்படி அல்லாஹ் செய்ய மாட்டான் என்றோ, அல்லது அவர்கள் அறையா புறத்திலிருந்து அவர்களை வேதனை வந்து அடையாது என்றோ அவர்கள் அச்சம் தீர்ந்து இருக்கின்றார்களா? இன்னும் அவர்களின் போக்குவரத்தின் போதே அல்லாஹ் அவர்களை பிடிக்க மாட்டான் என்று அச்சமற்றவர்களாக இருக்கின்றார்களா? அல்லாஹ் அவ்வாறு செய்தால் அவனை அவர்கள் இயலாமல் ஆக்க முடியாது. அல்லது படிப்படியான அவர்கள் நஷ்டத்தை கொண்டு அல்லாஹ் அவர்களை பிடிக்க மாட்டான் என்று கருதி அவர்கள் அச்சம் தீர்ந்திருக்கின்றார்களா? எனினும் நிச்சயமாக உங்களுடைய ரப்பு மிக இரக்கமுடையவன், பெரும் கிருபை உடையவன். அல்லாஹ் படைத்திருக்கும் பொருட்களில் அவர்கள் எதையுமே உற்று பார்க்கவில்லையா? அவற்றின் நிழல்கள் வலமும் இடமுமாக சுஜூது செய்தவையாகச் சாய்கின்றன. மேலும் அவை பணிந்து கீழ்ப்படிதலுடன் இவ்வாறு அல்லாஹுவுக்கு வழிபடுகின்றன. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் ஜீவராசிகளும் மலக்குகளும் அல்லாஹுவுக்கே சுஜூது செய்து சிரம்பணிந்து வணங்குகின்றன. அவர்கள் ஆணவம் கொண்டு பெருமை அடிப்பதில்லை. அவர்கள் தங்களுக்கு மேலாக இருக்கும் சர்வ வல்லமையுடைய தங்கள் ரப்பை பயப்படுகிறார்கள். இன்னும் தாங்கள் ஏவப்பட்டதை அப்படியே செய்கிறார்கள். இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான், 2 தெய்வங்களை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். நிச்சயமாக வணக்கத்திற்கு உரிய அவன் ஒரே நாயன்தான். என்னையே நீங்கள் அஞ்சுங்கள். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையெல்லாம் அவனுக்கே சொந்தமானவை. அவனுக்கே என்றென்றும் வழிபாடு உரியதாக இருக்கிறது. உண்மை இவ்வாறு இருக்க அல்லாஹ் அல்லாதவற்றையா நீங்கள் அஞ்சுகிறீர்கள்? மேலும் எந்த பாக்கியம் உங்களிடம் இருந்தாலும் அது அல்லாஹ்விடம் இருந்து உள்ளதே ஆகும். பின்னர் ஏதாவது ஒரு துன்பம் உங்களை தொட்டுவிட்டால் அவனிடமே அதை நீக்குமாறு பிரலாபித்து நீங்கள் முறையிடுகிறீர்கள். பின்னர் அவன் உங்களிடம் இருந்து அத்துன்பத்தை நீக்கிவிட்டால் உடனே உங்களில் ஒரு பிரிவினர் தன் ரப்புக்கே இணை வைக்கின்றனர். நாம் அவர்களுக்கு அளித்துள்ளதை நன்றி இல்லாது நிராகரிக்கும் வகையில். ஆகவே இம்மையில் சில காலம் சுகித்திருங்கள், ஆனால் விரைவிலேயே உங்கள் தவற்றை அறிந்து கொள்வீர்கள். இன்னும் அவர்கள் நாம் அவர்களுக்கு அளித்துள்ளதில் ஒரு பாகத்தை தாம் அறியாத பொய் தெய்வங்களுக்காக குறிப்பிட்டு வைக்கிறார்கள். அல்லாஹ்வின் மேல் ஆணையாக நீங்கள் இட்டுக்கட்டிக் கொண்டிருந்த இவை பற்றி நிச்சயமாக கேட்கப்படுவீர்கள். மேலும்
அவர்கள் அல்லாஹுவுக்கு பெண் மக்களை ஏற்படுத்துகிறார்கள். அவன் இவர்கள் கூறுவதிலிருந்து மகா பரிசுத்தமானவன். ஆனால் அவர்கள் தங்களுக்காக விரும்புவதோ ஆண் குழந்தைகள். அவர்களில் ஒருவனுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது என்று நன்மாராயம் கூறப்பட்டால் அவன் முகம் கருத்து விடுகிறது, அவன் கோபமுடையவன் ஆகிறான். எதை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டானோ அதை தீயதாக கருதி அந்த கெடுதிக்காக தம் சமூகத்தாரை விட்டும் ஒளிந்து கொள்கிறான். அதை இழிவோடு வைத்துக் கொள்வதா அல்லது அதை உயிரோடு மண்ணில் புதைத்து விடுவதா என்று குழம்புகிறான். அவர்கள் இவ்வாறெல்லாம் தீர்மானிப்பது மிகவும் கெட்டதல்லவா? எவர்கள் மறுமையின் மீது ஈமான் கொள்ளவில்லையோ அவர்களுக்கே கெட்ட உவமை இருக்கிறது. அல்லாஹுவுக்கோ மிக உயர்ந்த உவமை இருக்கிறது. மேலும் அவன் மிக்க வல்லமையுடையவன், ஞானம் மிக்கவன். மனிதர்கள் செய்யும் அக்கிரமங்களுக்காக அல்லாஹ் அவர்களை உடனுக்கு உடன் பிடித்து தண்டிப்பதாக இருந்தால் உயிர் பிராணிகளில் ஒன்றையுமே பூமியில் விட்டு வைக்க மாட்டான். ஆனால் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அவர்களை பிடிக்காது பிற்படுத்துகிறான். அவர்களுடைய தவணை வந்துவிட்டாலோ ஒரு கணமேனும் தண்டனை பெறுவதில் அவர்கள் பிந்தவும் மாட்டார்கள், முந்தவும் மாட்டார்கள். இன்னும் தாங்கள் விரும்பா பெண் மக்களை அல்லாஹுவுக்கு உண்டு என்று கற்பனையாக ஏற்படுத்துகிறார்கள். நிச்சயமாக தங்களுக்கு இதனால் நன்மையே கிட்டும் என அவர்களுடைய நாவுகள் பொய் உரைக்கின்றன. நிச்சயமாக அவர்களுக்கு நரக நெருப்புத்தான் இருக்கிறது. இன்னும் நிச்சயமாக அவர்கள் அதில் முற்படுத்தப்படுவார்கள் என்பதிலும் சந்தேகம் இல்லை. அல்லாஹுவின் மீது சத்தியமாக உமக்கு முன்னிருந்த வகுப்பார்களுக்கும் நாம் தூதர்களை அனுப்பி வைத்தோம். ஆனால் ஷைத்தான் அவர்களுக்கு அவர்களுடைய தீய செயல்களையே அழகாக்கி வைத்தான். ஆகவே இன்றைய தினம் அவர்களுக்கும் அவனே உற்ற தோழனாக இருக்கின்றான். இதனால் அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு. நபியே, அன்றியும் அவர்கள் எவ்விஷயத்தில் தர்க்கித்துக் கொண்டிருந்தார்களோ அதை நீர் தெளிவாக்குவதற்காகவே மீது இவ்வேதத்தை இறக்கினோம். இன்னும் ஈமான் கொண்டுள்ள மக்களுக்கு இது நேரான வழியாகவும் ரஹ்மத்தாகவும் அருளாகவும் இருக்கிறது. இன்னும் அல்லாஹ் வானத்திலிருந்து மழையை பொழிய வைத்து அதை கொண்டு உயிர் இழந்த பூமியை உயிர் வரச் செய்கிறான். நிச்சயமாக செவியேற்கும் மக்களுக்கு இதில் தக்க அத்தாட்சி இருக்கிறது. நிச்சயமாக உங்களுக்கு ஆடு, மாடு, ஒட்டகம் போன்ற கால்நடைகளிலும் தக்க படிப்பினை இருக்கிறது. அவற்றின் வயிற்றிலுள்ள சாணத்திற்கும் இரத்தத்திற்கும் இடையிலிருந்து கலப்பற்ற பாலை அருந்துபவர்களுக்கு இனிமையானதாக தாராளமாக புகட்டுகிறோம். பேரீச்சை, திராட்சை பழங்களிலிருந்து மதுவையும் நல்ல ஆகாரங்களையும் நீங்கள் உண்டாக்குகிறீர்கள். நிச்சயமாக இதிலும் சிந்திக்கும் மக்களுக்கு ஓர் அத்தாட்சி இருக்கிறது. இறைவன் தேனீக்கு அதன் உள்ளுணர்வை அளித்தான். நீ மலைகளிலும் மரங்களிலும் உயர்ந்த கட்டடங்களிலும் கூடுகளை அமைத்துக்கொள் என்றும், பின் நீ எல்லாவிதமான கனிகளின் மலர்களிலிருந்தும் உணவருந்தி உன் இறைவன் காட்டித்தரும் எளிதான வழிகளில் உன் கூட்டுக்குள் ஒடுங்கிச் செல் என்றும் உள்ளுணர்ச்சி உண்டாக்கினான். அதன் வயிற்றிலிருந்து பலவித நிறங்களை உடைய ஒரு பானம் தேன் வெளியாகிறது. அதில் மனிதர்களுக்கு பிணி தீர்க்க வல்ல சிகிச்சை உண்டு. நிச்சயமாக இதிலும் சிந்தித்து உணரும் மக்களுக்கு ஓர் அத்தாட்சி இருக்கிறது. இன்னும் உங்களை படைத்தவன் அல்லாஹ்தான். பின்னர் அவனே உங்களை மரிக்கச் செய்கிறான். கல்வி அறிவு பெற்றிருந்தும் பின் எதுவுமே அறியாதவர்களைப் போல் ஆகிவிடக்கூடிய மிக தளர்ந்த வயோதிக பருவம் வரையில் வாழ்ந்திருப்பவர்களும் உங்களில் உண்டு. நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக